கனடாவில் சம்பவித்த கோர விபத்தொன்றில் ஈழத் தமிழர்களான தந்தையும் மகளும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பிங்கரிங் பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட விபத்தில் நபர் ஒருவரும் அவரது மகளும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு 8 மணியளவில் டவுன்டன் வீதி மற்றும் ஃப்ரோக் வீதிக்கு இடையில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 40 வயதான புஷ்பராசா பதீதரன் மற்றும் அவரின் 3 வயது மகளான பதீதரன் ரியானா ஆகியோர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதீதரன் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை சேர்ந்தவராகும். விபத்தில் தந்தை மகள் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசார் அழைக்கப்பட்டனர். விபத்தில் காயமடைந்த இருவரும் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சிறுமி டொரண்டோ பகுதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அவரது தந்தை உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி 3 வயது சிறுமியும் அவரது தந்தையும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த இருவரும் பயணித்த வாகனம் விபத்தில் சிக்கியதால் அவர்களின் வாகனம் பள்ளத்தில் விழுந்ததாக தெரிய வந்துள்ளது. பின்னர் தந்தை சிறுமியை தூக்கிக் கொண்டு வீதியை கடக்க முயன்றபோது எதிரே வந்த ஒரு வாகனம் மோதியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்தார். விபத்தின் பின்னர் வீதிகள் மூடப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர்.